கதை பேசுவோமா? நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம இவரோட கதைக்காக காத்திருப்போம். திரு தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். இதில் மொத்தம் 57 குட்டி கதைகள் இருக்குது. அவரோட குரலில் கதையை கேட்குறது தான் அந்த கதைகளுக்கு சிறப்பே. இருந்தாலும் என் மனசை தொட்ட கதையை அவங்களோட பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். கதையோட தலைப்பு படித்தால் மட்டும் போதுமா. சோமநாதருங்கிற ஒரு நல்ல மனிதர் 2 பண்டிதர்களை தங்களோட வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கிறார். அவங்களும் சந்தோஷமாக வராங்க. அதில் ஒருத்தர், நான் ஆற்றுக்கு போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு கிளம்பிடுறாரு. அப்போ சோமநாதர், இவர் பெரிய பண்டிதர்னு ஊரில் பேசிக்கிறாங்களே அப்படின்னு கேட்குறாரு. இதை கேட்ட இன்னொரு பண்டிதர், யார் இப்போ போகிறாரு அவரா, அது ஒன்றும் தெரியாத மாடு அப்படின்னு சொல்லிடுறாரு. கொஞ்ச நேரம் ஆகுது. ஒருத்தர் திரும்பி வந்ததும் இன்னொருத்தர் குளிக்கிறதுக்காக கிளம்புறாரு. அப்போ சோமநாதர், இவர் பெரிய வித்வானாமே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இன்னொரு பண்டிதர், அது ஒரு மோசமான கழுதைங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சோமநாதருக்கு முகமே மாறிடுது. உணவு வேலை வருது. 2 பேரும் சாப்பிட உட்காடுறாங்க. தட்டு வைக்கிறாங்க. அதில் ஒருத்தருக்கு புல்லும் இன்னொருத்தருக்கு தவிடும் வைக்கிறாங்க. இதில் கோபமான 2 பண்டிதர்களும், நாங்கள் என்ன விலங்குகளா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு சோமநாதர் ரொம்ப அமைதியாக, நான் உங்களை பண்டிதர்கள்னு நினச்சி தான் சாப்பிட கூப்பிட்டேன், நீங்கள் சொல்ல போய் தான் நீங்கள் யாருன்னே தெரியுது அப்படின்னு அமைதியாக சொன்னாராம். படிப்பு வளர வளர பண்பும் வளரணுங்கிறது தான் இந்த கதையிலிருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இன்னொரு பதிவில் பேசுவோம். இப்படிக்கு அன்புடன் வாசகி.